தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எல்லாமே கம்மியா இருக்கு. அதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. உங்களுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள், வண்டி, பெட்ரோல். ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல MBBS படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, இன்னும் என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எங்கேயாச்சும் வெளில போறப்ப யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, தம்பி என்னப்பா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கடுத்து என்னப்பா படிக்கிறீங்க காலேஜ்ல அப்படின்னா, நான் MBBS படிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்படியாப்பா, என்னப்பா நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நான் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிக்கிறேன், RGGHல தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படி இருந்தாலுமே நிறைய செலவாகும்லப்பா, ஒரு 10-15 லட்சம் ஆயிராது இப்படிலாம் சொல்லி உண்மையிலேயே என்கிட்ட கேட்டிருக்காங்க. இங்க சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ இப்படிதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா MBBS ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய செலவாகும் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. இந்த வீடியோல நம்ம இயர் வைஸா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு செலவாகும் சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப MBBSல ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் 13,600. சோ இதை வந்து நீங்க கவுன்சிலிங் போறப்பே வந்து பாத்தீங்கன்னா கட்டிடுவீங்க, நீங்க வந்து காலேஜ் செலக்ட் பண்றப்பே. அதுக்கடுத்து மற்ற வருஷங்கள் எல்லாம் வந்து நீங்க டியூஷன் ஃபீஸ் வந்து காலேஜ் ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கலாம். அடுத்ததா டியூஷன் ஃபீஸ்க்கு அடுத்து நம்ம கட்டுற ஃபீஸ் என்னன்னா எக்ஸாம் ஃபீஸ். சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து கட்டுவோம். சோ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கட்டினேன்னா 11,450 rupees வந்து கட்டினேன். சோ அடுத்து ஃபர்ஸ்ட் இயர்ல வேற என்னதுக்கெல்லாம் நமக்கு வந்து செலவுகள் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புக்ஸ் வாங்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். சோ இதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு ஆச்சுன்னா ஒரு 5K வந்து பாத்தீங்கன்னா ஆச்சுங்க. சோ இப்போ டோட்டலா ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 30,030 rupees. சோ இதான் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல கட்டின டோட்டல் ஃபீஸ். செகண்ட் இயர் MBBSக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டியூஷன் ஃபீஸ் வந்து செகண்ட் இயர்ல நான் 7,110 rupees வந்து பாத்தீங்கன்னா கட்டினேன். தென் அதுக்கடுத்து எக்ஸாம் ஃபீஸ், எக்ஸாமுக்கு முன்னாடி கட்டுவோம் செகண்ட் இயர்ல 13,700. பிளஸ் இதுக்கு இல்லாம வந்து நமக்கு செகண்ட் இயர்ல புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டோட்டலா ஒரு 7K வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு. ஸோ இப்போ செகண்ட் இயர்ல டோட்டலா எவ்வளவு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 27,810 rupees எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சுங்க. சோ தேர்ட் இயர் MBBSக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து தேர்ட் இயர்ல 6,110 rupees. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டணும் தேர்ட் இயர்ல. அது வந்து நான் 8,450 rupees வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணேன். தென் அதுக்கப்புறம் தேர்ட் இயர்ல இருக்கக்கூடிய புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 4,000 வந்து பாத்தீங்கன்னா. சோ டோட்டலா தேர்ட் இயர்ல எவ்வளவு நான் ஃபீஸ் பே பண்ணேன் அப்படின்னா 18,560 rupees. இப்போ நீங்க அவங்க பார்த்துருப்பீங்க, செகண்ட் இயரோட தேர்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எல்லாமே கம்மியா இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செகண்ட் இயர்ல நீங்க படிக்கிற நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகம், நீங்க நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் எக்ஸாம் எழுதுறோம்ல அந்த பேப்பர்ஸ் வந்து அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ ஆனா தேர்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரோட சப்ஜெக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி, அண்ட் நம்மளோட பேப்பர்ஸ் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி. ஸோ அதனால தான் ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இயர்ல கம்மியா இருக்கு. இப்போ ஃபோர்த் இயர் MBBS, ஃபைனல் இயர் MBBS படிச்சு முடிக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் இப்பதான் நான் கட்டினேன். எவ்வளவு கட்டினேன் அப்படின்னா 5,110 rupees வந்து பாத்தீங்கன்னா கட்டினேன். அடுத்து எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணும். நான் இன்னும் எக்ஸாம் வந்து எழுத போல, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ராபப்ளி வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 10K கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கட்டுவேன். 10K கிட்ட வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ 10K வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த வருஷம் புக்ஸ் இருக்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல நம்ம புக்ஸுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எவ்வளவு ஆகும்னா 13K வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆகுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபைனல் இயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீஸ் வந்து 28,110 rupees. சோ இப்ப ஃபைனலா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்களே டோட்டல் பண்ணி பாருங்க. டோட்டலா 1,04,510 rupees தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஆகிற செலவுங்க. பிளஸ் வந்து ஒரு 10K வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இன்னொரு 10,000 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன அமௌண்ட்டோட இந்த 10K எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கோட் வாங்க தேவை, கோட் நீங்க வாங்கணும். இப்போ ஒரு ஓட்டிக்கெல்லாம் போறீங்கன்னா ஓட்டி ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும், ஸ்டெத்தோஸ்கோப் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு டோட்டலா உங்களுக்கு ஒரு 10K வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இப்போ ஃபைனல் இயர் முடிச்சாச்சு. அடுத்து என்ன, CRRI இல்லைன்னா ஹவுஸ் சர்ஜன் இல்லைன்னா இன்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். கரெக்டா? இதுல வந்து 1 monthக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் இப்போ எவ்வளவு அப்படின்னா 21,000. ஸோ டோட்டலா நீங்க 12 months வந்து இன்டர்னா நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 2,52,000 நீங்க இன்டர்னா வேலை பார்க்குறப்ப இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பே பண்ணும். ஸோ இப்போ நீங்க இந்த 4 years செலவு பண்ண அமௌண்ட்டை விட டபுள் த டைம்ஸா 2 மடங்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க CRRI வேலை பார்க்கும்போது ஸ்டைஃபண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்டே பே பண்றாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க படிச்சா.
ஸோ இது வரைக்கும் நம்ம காலேஜ் ஃபீஸு, புக் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேல இப்ப நிறைய பேர் வந்து வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற என்னென்னலாம் செலவுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரஃபா வந்து நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹாஸ்டல்ல MMCல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 40,000 வந்து நீங்க கட்டணும். இதுல 25,000 வந்து டெபாசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். இது இல்லாம வந்து பார்த்தோன்னா மந்த்லி ஆவரேஜா வந்து பார்த்தோன்னா MMCல எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மந்த்லி ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 5,000. ஸோ 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்த்லி 5,000 அப்படிங்கிறது உங்களோட ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து மந்த்லி 5,000. ஸோ இது இல்லாமல் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் வெளில போகிறது வரது, உங்களுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள், வண்டி, பெட்ரோல், இது நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜில் நிறைய குவிஸ் நடக்கும். நீங்கள் வெளி காலேஜஸ்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். குவிஸஸ் இருக்கும், ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்றப்ப பார்ட்டிசிபேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி இந்த குவிஸஸ் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க ஜெயிச்சுட்டு வரலாம். ஸோ இதாங்க நான் MBBS MMCல படிக்கிறதுக்கான செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.